கபிலன் இது அப்பா கிட்ட கொடுங்க. எதுக்கு மாப்பிள்ள இது? இந்தாங்க மாமா. இருங்க இருங்க. என்ன மாப்பிள்ள இது? கொடுங்க மாமா. வாங்கிக்கோங்கப்பா. ஐயோ. இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்குப்பா. சரிம்மா, பணத்தை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? அப்பா, நான் உங்க பொண்ணுதான்ப்பா. இருந்தாலும் எனக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் கபிலனும் இங்க சும்மா தங்கியிருக்கோன்னு ஐயோ, யாரும் சொல்லக்கூடாது. குறிப்பா கபிலன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காருன்னு இனி யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா நீ அதுக்காக பணம் கொடுப்பியா? இத பாரு, யாரும் ஒன்னையும் மாப்பிள்ளையும் அப்படி சொன்னது? அப்பா, அதெல்லாம் நான் நேத்தே பேசிட்டேன்ப்பா. இருந்தாலும் அத்தையும் மாமாவும் இருந்தாங்களேன்னு சொல்லி நான் அமைதியா விட்டுட்டேன். எனக்கு என்னோட மரியாதையை விட அவரோட விருப்பத்தை தள்ளி வச்சுட்டு எனக்காக இங்க இருக்கணும்னு வந்த கபிலனோட மரியாதை தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். சுயமரியாதையை இழந்துட்டு யாரும் யாருக்காகவும் வாழ முடியாது. புனிதா, நீ கோபப்படுற அளவுக்கு இப்ப மாப்பிள்ளைய யாரு என்னமா சொல்லிட்டாங்க? அதான் சொன்னேனேமா, நான் அதுக்கு நேத்தே பதில் சொல்லிட்டேன்னு. ஐயோ, இப்ப எல்லார் முன்னாடி வந்து சொல்றதுக்கு காரணம் இங்க நாங்க உங்களுக்காக தான் தங்கியிருக்கோம்னு சொல்றதுக்காக தான். இனிமே கபிலனை வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. புனிதா, நான் தான் யாழினி சின்ன புள்ள, ஏதோ சொல்ல தெரியாம சொல்லிட்டா. நீ அதை பெருசா எடுத்துக்காதேன்னு சொன்ன. பாட்டி, யாரு என்ன சொன்னாலும் அத நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா என்ன பெருசா நினைச்சு எனக்காக என் கூட இருக்கிற என் புருஷனை நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். சபாஷ் புனிதா, மரகதத்தோட வளர்ப்பு இல்ல, அவ வளர்ப்பு எப்படி தப்பாகும்? யாருக்காவும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, நீ அங்க நிக்கிற.